ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கொரோனா லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவருமே நலமுடன் இருக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். விளாக் வந்து ஆடி வெள்ளியில் முதல் வாரத்தில் நான் செஞ்ச நிலைவாசல் பூஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த 2 விளக்கும் நான் புதுசாக வாங்கியிருந்தேன். பாவை விளக்கில் விளக்கேற்றினா விளக்கு காற்றுல சுத்தமாக எரிய மாட்டேங்குது. அதனால் புதுசாக 2 விளக்கு வாங்கியிருக்கேன். நிலைவாசலில் கட்டுறதுக்கு மாவிலை தோரணமும் அந்த வேப்பிலை எல்லாத்தையும் சுத்தமாக கழுவி வச்சுட்டு, அப்புறம் இந்த உருளி பாவை விளக்கு கஜலட்சுமி யானை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக மாவு போட்டு நல்லா ஃபுல்லாகவே தொடச்சி மஞ்சளும் சந்தனமும் பன்னீரில் நல்லா குழைச்சிட்டு பாவை விளக்கு கஜலட்சுமி அந்த உருளி அது எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. இலைவாசலில் மஞ்சள் குங்குமம் தடவுனா ரொம்ப மங்களகரமாக இருக்கும். மஞ்சள் மங்களகரமான பொருள். அதில் தெய்வம் உட்கார இடம்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஒரு சில விசேஷங்கள்லாம் பிள்ளையாராக நினச்சி என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் பிடிச்சி வைப்பாங்க. நம்ம நிலைவாசலில் குலதெய்வம், குலத்தை காக்கின்ற குலதெய்வம், வாஸ்து பகவான், தேவதைகள், பாலகர்கள்லாம் வசிக்கும் இடம் சொல்கிறாங்க. நல்ல சக்திகள் வசிக்கக்கூட அந்த இடத்த நாம் இது போல் சுத்தமாக மஞ்சள்லாம் தடவி மங்களகரமாக இருந்தால் அந்த தெய்வங்களுடைய ஈர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாகி நமக்கு நல்ல பலன்களை தரும்னு சொல்கிறாங்க. நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னா தெய்வ கடாட்சமும் இருக்கும், ஹெல்த் வைஸ்லேயும் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் நம்ம வீட்டுக்கு உள்ளே நுழையாமல் நம்ம அந்த பாதுகாக்கும். நிலைத்த தெய்வ சக்தி அங்கே இருந்து வீட்டை நம்ம வீட்டை காப்பாற்றவும், தீய சக்தியை வெளியில் நிறுத்தி நல்ல சக்தியை நம்ம வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சக்தி இந்த நிலைவாசலுக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த தெய்வ சக்தி எப்பொழுதுமே நம்ம கூட நிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இந்த நிலைவாசல் பூஜையில் சிம்பிளாகவே நம்ம செய்யலாம். மாவிலையும் வேப்பிலையும் சேர்த்து தோரணமாக கட்டலான்னு சொல்லிட்டு அதே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாவிலை தோரணம் எண்ணிக்கையில் கட்டினா ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. ஒன்று 8 அந்த எண்ணிக்கையும், இல்லது 16, அதுவும் இல்லைன்னா 27 எண்ணிக்கை, அப்படி இல்லைன்னா 54 இந்த எண்ணிக்கையில் மாவிலை தோரணம் தலைவாசலை கோர்த்து கட்டினோம்னா ரொம்ப சிறப்புன்றாங்க. சுத்தமாக மாவிலை கிடைக்கலங்க, எனக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னா ஏதாவது ஒரு கொத்து மாவிலை கிடைச்சா கூட அதை நம்ம நிலைவாசலில் வச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாவிலையோட வாசனை மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்னா இதனால் இந்த கட்டுறதுனால நம்ம அமங்கலமான பேச்சுக்கள், அதிக கெட்ட விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுக்குள் வருவதை அந்த மாவிலை தோரணம் தடுக்குன்றாங்க. இப்போ பெரிய பெரிய ஆலயங்களில், திருவிழாக்களில், கும்பாபிஷேகம் பண்ணுற இடத்துங்கலாம் மாவிலை தோரணங்கள் கட்டுறாங்க இல்லையா, அது அந்த கரியமில வாயுன்னு சொல்லக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவில் இருக்குமா, அதை அதிகமாக வெளியிடுமா. அந்த காற்றை அந்த கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்துக்கின்னு ஆக்சிஜனை வெளியிடும் திறன் இந்த மாவிலை தோரணுக்கு உண்டுன்றாங்க. அதனால தான் முன்னோர்கள் இதை கட்டி வச்சாங்க. இதை நம்ம அறிவியல் பூர்வமாக சொல்லலாம். மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் இந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியிடும் திறன் இந்த மாவிலைக்கு உண்டுன்றதுனால தான் இதை கட்டியிருக்காங்க. அறிவியல் பூர்வமாக சொன்னாலும் ஆன்மீக ரீதியாக சொன்னாலும் மாவிலை தோரம் வாசலில் கட்டுங்க. நிலை வாசலில் கண்டிப்பாக கிடச்சிதுன்னா இந்த ஆடி வெள்ளியில் ஒரு 5 வாரம்னாலும் கட்ட ட்ரை பண்ணுங்கள். தோரணம்லாம் கட்டிட்ட பிறகு அந்த 2 விளக்கு வாங்கியிருந்தாலே அதை சுத்தமாக கழுவி வச்சுருந்தேன். அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்கு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வாசலில் வச்சுட்டு இந்த 5 தீபம் போடுறோம் இல்லையா, சந்தியாகால தீபம், அதை நம்ம ஏற்றலான்னு சொல்லிவிட்டு, சரி இன்றைக்கி ஆடி வெள்ளின்றதுனால காலையிலே விளக்கு ஏற்றலான்னு சொல்லிவிட்டு அந்த விளக்கு ரெடி பண்ணிவிட்டேன். தாமரைப்பூ கோலம் போட்டு அதில் 5 தீபத்தை எடுத்து அதே ரெடி பண்ணிவிட்டேன். வாசலில் போயிட்டு வேப்பிலையும் மாங்கத்தும் கீழேயும் வச்சுட்டேன். கீழே வச்சுட்டு நிலைவாசலில் 2 சைடும் விளக்கு ஏற்றிட்டேன். இந்த ஆடி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமையில் நான் இந்த 5 தீபத்தை காலையில் ஒரு 5:55 6 மணிக்கு தான் நான் இந்த தீபத்தை ஏற்றி சிம்பிளாக நான் சாமி கும்பிட்டேன். கூழ் எதுவுமே நான் செய்யலை. கூழோ சக்கரை பொங்கலோ எதுவுமே நான் செய்யலை. காலையிலே உப்பு மஞ்சத்தூள் பாக்கெட் வாங்கிட்டு பூஜை அறையில் வச்சு இந்த டைமண்ட் கல்கண்டு வச்சு நான் சாமி கும்பிட்டுட்டேன். அனைவருக்குமே ஆடி மாத நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள நிலைவாசலுக்கு உங்களுக்கான வேலை நேரம் இதெல்லாம் பார்த்து இதை மாதிரி செய்யுங்க. வேப்பிலையால் மாவிலை தோரணம் கட்டுங்க. கண்டிப்பாக நல்ல காற்றை சுவாசிங்க. நல்ல நேர்மறையான ஆற்றலோடு இருங்க. எப்பொழுதுமே பாசிட்டிவாக இருங்க. தீய சக்திகள் வீட்டிற்கு நுழைய விடாமல் நல்ல சக்தியை நிலையாக நம் வீட்டிலே தங்க இது போல் கண்டிப்பாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா
நம்ம கொரோனா லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.